சபாநாயகர் எல்லை. வழக்கு யாருக்குப்பா இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்ற தொடர்புடையது யார்? வழக்கு யாருக்கு வச்சிருக்கீங்களா? உங்க அப்பா? அப்பாவுக்கு கேஸ் நடக்குது. ஆமா சரிதானே. கால் வந்துட்டு வரலாம். சிலையன் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் வருது. அத கும்பமேற்றி உடை நடத்தி கும்பிடக்கூடிய அளவுக்கு மனது இருக்கு, நடத்த முடியல. உண்மையா? பிள்ளையினுடைய ஆரோக்கியம் பற்றியும் கல்வி வாழ்க்கை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ள. கால் வந்துட்டு வரலாம். புரிஞ்சு வச்சா? அப்படியா? கேட்டு பார்ப்போம். வேற என்னப்பா வேணும்? கடத்தை தீர்த்து தாரேன், மன வருத்தம் இல்லாம வாழ வச்சு தாரேன், எந்த குறையும் இல்லாம காப்பாத்தி பிள்ளைகளை உயர்வா வாழ வைக்க. வா மகனே, செல்வாக்காரு, என்ன நிறைவேறிடும். கருப்பசாமி, வள்ளியூர் வள்ளியூர் மனைவி, கணவன் மனைவி தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க. கால் வந்துட்டுவாங்க. கவர்மெண்ட் பணம் வந்தாச்சா? எதுவும் பேச்சு வந்துச்சா? கல்யாணம் முடிச்சு வச்சனே, எப்படி இருக்கா? என்ன பேர் வைப்பீங்க? கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. பேத்தியா பிறக்க போறானா, பேரன் பிறக்க போறானா? பேரன் தான் பிறக்கணும்னு முடிவோட வந்திருக்கிய. ஓட்டர் தந்தெல்லாம் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கிய? கால் விட்டுவாங்க. என்ன மங்கடி? இப்போ அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. போட்டுருவோமா? புரியல? அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லை. அது ரெக்கார்ட்ஸை உருவாக்கி உனக்கு போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். தைரியமாயிரு. அந்த பணமும் கிடைக்கும், உனக்கு நல்ல வழியும் கிடைக்கும். உன் பிள்ளை நீண்ட காலமா கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தான். என் அருளால இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு குழந்தை உண்டாகி நிறைவா இருக்கா. அந்த குழந்தைய ஐஸ்வர்யமா பிறக்க வச்சு என் பெயர் விளங்கும்படி நான் வாழ வைக்கேன். அதே மாதிரி அடுத்து அவ பேருக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய வழியவும் நான் உருவாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு என்ன வணங்க சொல்லு. பிள்ளைய தார பெருமையா வாழ வைக்க. வாமா பக்கத்துல. நல்லா இருக்கு. அடுத்த வார்த்தையில் அதை பேசுவோம். சரியா? அதே வள்ளியூர் எல்லை. தலைவன் தலைவி, கணவன் மனைவி. யார் வந்திருக்காப்பா? வந்தாச்சுன்னா காலில் விழுந்துட வேண்டியதான். ரெண்டு பேரும் நிற்காங்களா? நீங்களும் கணவன் மனைவி வந்திருக்கீங்களா? சொல்மாடசாமி எங்க இருக்காருடா? இரு 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 இவளை கேட்டுக்கிட்டு வந்தேன். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்குப்பா? பக்கத்துல ஒரு அடையாளத்தோட தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாத. 2.5 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள் ஏதோ ஒரு தீய சக்தி நடமாடுகிறது என்ற ஒரு மனக்கணக்கு உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. புரியுதா? அதுக்கு காரணம்
வீட்டு சுவரு, மண்ணு, மனை இது சம்பந்தமான விஷயத்துல கோளாறு நடந்திருக்கு என்பது உண்மை. புரியுதா? அதே மாதிரி நீங்க சில கோயில்கள்ல போய் அறிகுறிக்காக சாமிகிட்ட உத்தரவு கிடைக்குமான்னு போய் நின்று உங்களுக்கு தெளிவு கிடைக்காம நிறைய மனவேதனை அடைஞ்சிருக்கலாம். உண்மையா? இதுவரை எத்தனையோ தெய்வ ஸ்தலங்களுக்கும் பூஜை ஸ்தலங்களுக்கும் போய் ஒரு தெளிவான உடல்நிலையும் கிடைக்கல, மனநிலைகளும் கிடைக்கல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி என்னை தேடி வந்திருக்கீங்க. கால் வந்துட்டுவாங்க. நமச்சிவாயங்க. வேற என்னப்பா வேணும்? நான் அதான் சொன்னேன், இடம் சம்பந்தமான விஷயத்தில் கோளாறு நடந்திருக்கு, குறைகள் நடந்திருக்கு, வீடு சம்பந்தமான சுவர் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை இருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அதே வள்ளியூர் பகுதி தலைவன் தலைவி சாமி யாருக்குடா வரும்? இப்போ வரமாடா. என்ன சாமிடா ஆகுது? சொல்லலாமா? வாய் திறந்திருக்காடா? இதுவரை வாய் திறக்கணுமாடா? வேண்டாம். உள்ள இருந்து வாய் திறக்கணும். நீயே வாய் திறக்க மாட்டேங்கிய. பேவிட்ல காண்ட விட்டுவா. அம்மா பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். வீட்டுக்குள்ள வலது சுவர்ல கவுளி சத்தம் அடிக்கடி கேட்குது. என்னடா? அதை நம்ம சுடரமாட சாமியோடைய அறிகுறின்னு நினைச்சு உன் மனசை அப்படி செம்மை ஆக்கி உத்தரவு கொடுத்துட்டானா அப்படின்னு மனதை பக்குவப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பிள்ளை இருக்கு? ஆம்பளை பைய யார் பேர் வச்சிருக்க? இப்போ உனக்கு என்னடா வேணும்? சாமி இது பண்ணி செய்யலாமா செய்யக்கூடாதா? அந்த சாமியை போட்டு கொடுக்கலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கா. கோயிலை கட்டி அவன் கண்ணீர் வடிச்சு குமுறிக்கிட்டு இருக்கான். கோயில் வழிபாடுகள் எப்படிப்பட்டது என்று நினைத்தால் நான் சொல்வதை தவறாக கருதக்கூடாது. கோயில் வாழ குடிவாழன்னு சொன்னான். எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கோயில் இருக்கும். கோயில் கும்பிட்டுட்டு ஆளை பூரா அமைதியா தூங்குறது ரொம்ப நல்லது. ஆசைப்பட்டு ஒரு கோயிலை கட்டும் பொழுது நம்முடைய அங்கத்தில் ஒரு பகுதி தான் கோவிலாக மாறும். அந்த சாமி நிம்மதியாக இல்லை என்றால் நம்மளும் நிம்மதி இழந்துருவோம். நாம வீட்டில் உள்ளவங்க நம்ம கும்பிடுற போக்குக்கு சரியில்லை என்று சொன்னால் அங்கே எல்லா நிம்மதியும் போயிடும். இப்போ உன் மனசுல இருக்கக்கூடிய உறுதி உன் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்ப நீ மட்டும் சின்ன பிள்ளைக்கு தகுந்தாற் போல உன்னை செஞ்சாச்சுன்னா அந்த கோயிலை கட்டி காக்க உனக்கு பின்னால யாருடா இருக்கா? உன் பிள்ளை கும்பிடுவான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. புரியுதா? இந்த விஷயத்துல 3 மாதத்துக்கு பிறகு முடிவெடுப்போம். மனதை அடக்கி வெல்லுவோம் நாம். கால் விட்டு வா. என்ன இப்படி இருக்கான்னு தெரியாம கேள்வி கேட்க. இந்தா உன் உள்ளத்தை கோயிலாக்கு. நினைத்த நேரம் வந்து குடியிருப்பான். உன் நினைவுகளை அவன் நிறைவேற்றி விட்டான். நல்லா இரு மகனே. என்னைக்கும் புண்ணியமாக இருப்பாய் அம்மா. வாழ்க. செல்வ சிறப்புடன் இரு. செல்வ சிறப்புடன் இரு. கர்மசாமிக்கு குற்றால அருவி, குற்றால அருவி தண்ணி நிறைய விழுதோ குற்றாலத்துல? அப்படியா? குற்றாலத்துல தண்ணி நிறைய விழுதா? அப்படியா?
குற்றாலம். கால் வந்துட்டு வரலாம். கண்ணாடி தாங்க. கருப்பசாமி. ஆமா, திருநெல்வேலி. கூட இருந்தே கூலி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். கருப்பசாமி யார கூப்பிடணும்? அப்படியா? சரி. மகன் வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு? கல்யாணம் முடிச்சாச்சா? பொண்டாட்டி எங்க இருக்கா? உன் வீட்டுக்கு வரல. ஏன் வர மாட்டேன்? காலில் விட்டுருவான். அப்படி உத்தரவாயிடுது. சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவி ஒரு மாணிக்கம். அந்த மனைவியுடைய மனதுக்கு நீ எவ்வளவோ மரியாதை கொடுத்தா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த. ஆனா புரிந்து கொண்டா அதை நம்ம கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கிடுவோம். போதும்ல? கால் வந்துட்டுவா. போகக்கூடாதுன்னு சொல்லு. சரி, கரெக்டு. இதற்கிடையில தொழில் என்ப நோக்கத்துக்காக இடம் விட்டு இடம் போகலாமான்னு ஒரு சிந்தனை மனதில் இருக்கு. அது ஆகாய மார்க்கமாக கூட போயிடலாமான்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்படின்னா வெளிநாட்டுக்குன்னு அர்த்தம். சரிண்ணா? அப்படி போகலாமா போகக்கூடாதான்னு பௌர்ணமி வர பொறுத்திருந்து உனக்கு உத்தரவு கொடுக்குறேன். அதுவரை என்னை நினைத்து தியானம் பண்ணிக்கா. உன் காரியமெல்லாம் வெற்றியாகும். ஜெயிச்சு தார மகனே, செம்மையாக இருப்பாய். வாழ்க. வா செல்லக்குட்டி, முடியா. உத்தமமான ஒரு தாய். வாழ்க வாழ்க வாழ்க. கருப்பசாமி, ஹைகோர்ட் ராஜாவை யாரு கும்பிடுதா? வாப்பா. இவர் யாரு? சித்தப்பாவா? புண்ணியம் பெற்றீர் மக்களே. ஐயா, நான் போற இடமெல்லாம் வாரன்னு சொன்னியே, நீ வந்துட்டியேன்னு சொல்லி உணர்ச்சி உருகி பாடுறான், ஆடுறான், மனதுக்குள்ள நினைக்கிறான். பாத்தியா? சரி, எந்திக்கலாம்ப்பா. மகிழ்ச்சி, சந்தோஷம் சந்தோஷம். உட்காரு. நீங்க வேற எங்கேயாவது போனா குறி துலங்காது தெரியுமா? துலங்காது. சாதகக்காரர் கூட உங்களுக்கு முழுதா சொல்ல மாட்டாரு. எதையாவது ஓரலா சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் நீங்கெல்லாம் நினைக்கிறது நம்ம சாமி போய் அவன் வாயை அடைச்சிரும் அப்படின்னு நீங்கெல்லாம் நினைப்பீங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. நாம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துல நம்ம சாமி நம்ம கூட இருக்காருங்கிற உணர்வு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும். இந்த உணர்ச்சி அலைகள் சொல்லக்கூடியவனுடைய மனதை போய் திசை திருப்பிடும். இந்த உணர்ச்சி அது ஒரு வகையான இயற்கை தானே தவிர ஒரு சக்தி கிடையாது. அதை உணர்ந்து கொள்ள முடியாதவன் உங்களுக்கு சொல்ல மாட்டான். உணர்ந்து பக்குவமடைந்த ஞானியாக இருந்தா உங்களுக்கு சொல்லிடுவான். அந்த தைரியத்தில் தான் உங்களை நான் கூப்பிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன்னா கால் வந்துட்டு. வருக மகனே, உட்கார். உங்க சித்தி சின்னம்மா எங்கடா இருக்கா? எதுக்கு அங்க இருக்கிறாங்க? நானும் இவளுக்கு நான் சித்தப்பா, என் ஒய்ஃபு, நான் பையன் மெட்ராஸில் இருக்கேன். கேட்கறதுக்காக
என்ன வேணும் இப்போ? அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே ஏதோ பிரச்சனையில் ஒவ்வொருத்தராக அடிபட்டு ஒரு விஷயத்தை சொன்னா ஒத்துக்கிடணும். 3½ ஆண்டு காலங்களாக மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களும் மரணத்துக்கு ஒப்பான பிரிவுகளும் பிரச்சனைகளும் எதிர்பாராம இந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே அடிப்பணிக்கிட்டே இருக்கும். இந்த நடப்புக்கு என்ன காரணம்? உங்க உள்ளத்துல செய்வனை நடந்திருக்குமா, அல்லது நம்ம சாமியை நம்ம பக்கத்துல வரவிடாம தடுத்துட்டாங்களா, அல்லது சாமியை மாத்தி முகமாற்று பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனை தான் உங்க எல்லாரும் உள்ள தெரியும். உண்மையா இல்லையா? முகமாற்று பண்ணியது உண்மை, உங்களுக்கு எதிர்மறையாக திருப்பியது உண்மை. உடனே ஒரு அறிவாளி கேள்வி கேட்கலாம். ஒரு மருத்துவ மந்திரவாதி நினைச்சு ஒரு சாமி திருந்ததுன்னா அப்ப அந்த சாமியுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்பான். சில தெய்வங்களுடைய அவதாரம் சில மந்திரங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி பெண் தேவதையில் காளியும் நீலியும் பேச்சும், ஆண் தெய்வத்திலே சுடலை மாடல் என்பதுதான் முக்கியம். இவைகளெல்லாம் மாந்திரிகத்துக்கு கட்டுப்படும் தெய்வங்கள். சில பேர்களுக்கு நோய் இருந்தது போல் காட்டி மரணம் அடைந்திருப்பார்கள். சில பேர்கள் எதிர்பார்க்காமலேயே துர்மரணம் அடைந்திருப்பார்கள். இப்படியெல்லாம் பற்பல நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன. அடுத்து யாரோ தெரியவில்லையே என்ற ஏக்கத்துல என்னைய பார்க்க வந்திருக்கிய. மரணம் இல்லாமல் தடுத்து விட்டால் இயற்கையான மரணத்தை என்னால் தடுக்க முடியாது. செயற்கையால் ஒருவன் சாக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதை தடுத்து என்னால் காப்பாற்ற முடியும். காரணம் நீங்க எல்லாரும் நாளைக்கு என்ன பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த சனிக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்டுட்டு இங்கே தங்கி சனிக்கிழமை காலையில என்னைய பார்க்க வேண்டும். மெட்ராஸுக்கு எப்போ போறேன்? நாளைக்கு போறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 5:30க்கு நான் வெளியேறுவேன். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல, அப்போ என்ன பாரு, எல்லாம் சரியாயிடும். நல்லா இருப்பான். என்னடா குட்டி, என்ன கேள்வி கேட்கணும்? காரியக்காரன் விவரமா பேசுதானே? பையனுடைய கல்யாண விஷயமா காட்டுருவோம், சொல்லிடுவோம், நடத்திடுவோம். வா மகளே, ஓடியா என் செல்ல குட்டி, நல்லா இரு, ஐஸ்வர்யமா இரு, போ போ. அதே திருநெல்வேலி ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய இல்லற வாழ்க்கை, கல்யாணம் முடித்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாளாம். யாரம்மா அது? எங்க கட்டி கொடுத்துருக்க? போமான் தானே சொல்றது, காது கேட்கறையோ? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? திருநெல்வேலியா? உனக்கு இறக்கமா இருக்கு, கண்ண மூடு பார்க்கட்டும். காரக்குறிச்சி போற வழி வெள்ளாங்குடியா? பொட்டல் மலையாங்குளம் கரம்பை வழி வெள்ளாங்குடியா? கார் வந்துவா. இவா திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லி ஓடி வந்திருக்கான். எவனை எனக்கு ஊர் பேரெல்லாம் தெரியாது, என்ன செய்ய முடியும்? கால் வந்துவா. உன்னை கூட்டுவோம், பெரியவங்க யாரும் வரலையா? யார் வந்திருக்கா? வர சொல்லுங்க. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வேற யாரும் இருக்காங்களா அவங்க கூட வந்தவங்க? யாரு? கூட பிறந்தவனா? கூட்டு வந்தவனுக்கு இங்க இடம் இல்லை, கூட பிறந்தவனுக்கு தான் இடம் இருக்கு. நீ யாருக்கா? அம்மா. கல்யாணம் மானவழி சௌக்கியமா? புரித எங்க இருக்காரு? உன் கூட வாழதாரா வாழலையா? காலில் விட்டுவா. அப்ப நான் புள்ளி விவரமா தானே கூப்பிட்டுருக்கேன். நீ உட்காரு, அக்கா உட்காரு.
என் அக்கா உட்கார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கணவனுக்கும் உனக்கும் இல்லற வாழ்வில் பிரிவும் வேறொரு இடத்தில் பாத்தமும் திரும்பி வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி அந்த வாழ்க்கை தொடங்கும் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு நம்பிக்கையும் இல்லை, எண்ணமும் இல்லை. உனக்கு நம்பிக்கை இருக்கா? இடைப்பட்ட காலத்தில் சாமியாடுவது போல ஒரு சக்தி உன் உடம்ப தொடும். உடனே அப்படி விழுந்தது மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா வரலையா? இது உண்மையிலேயே சாமியா, உன் குடும்ப தெய்வமா அப்படிங்கிறத பத்தி என்னைக்கு நினைச்சியா? நினைக்கல. என்ன சாமி வருது? மாடசாமிக்கு வேற இடமே கிடைக்கல, உன் மேலதான் வரணுமா? கால் ஒன்று வா. நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல. நீ நல்ல காலில் தான் விழுந்திருக்க, நீ நல்ல காலில் விடல. எங்க அந்த சாமியை இப்போ வர வை பார்ப்போம். கண்ண முடிக்கா. வரமா இப்போ? ஏன் தெரியலையா? இன்னும் ரொம்ப தைரியமா வருமா, இப்ப ஏன் வரல? எப்படி சொன்னாங்க? கால ஒன்று வா. உட்காருக்கா, நீ உட்காருக்கா. ரொம்ப இழுத்தடிக்கும்னு வருத்தப்படுதியோ? இல்லையே. அந்த சாமியினுடைய பிரம்மை இவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஒரு அதிர்வு மேலதால அடிக்கும் பொழுது ஹோடு கொலை விடும் பொழுதும் படபட படபட படபடன்னு வந்துடும். மேலதான் வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு அப்படி கீழே விடுறது மாதிரி தள்ளாடத்தில் ஆடிக்கிட்டே போவேன். நடக்கலாம். அது ஒரு இறந்து போன ஒரு காலத்துல உள்ள ஒரு தேவதை. அது உடம்புல வந்து நடக்க போறது ஒண்ணுமே இல்லை. அந்த உணர்வுகள் இந்த உடம்புல இருக்கும் பொழுது சுகமான உணர்வுகளை அனுபவிக்க அது தடையாக இருக்கும். மனநிலைகளும் மாறும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வழியை தடுத்து நிறுத்தும். இப்ப வாழ்க்கை வீணா போனது அதில் உள்ளதுதான். கால் கடலூருக்கு சென்ற மகன் கப்பலேறி போனத மாதிரி போயிட்டான். அவன் வரமாட்டான்னு முடிவாயிடுது. இப்ப வேற கல்யாணம் முடிக்கணுமா, என்ன செய்யணும்? அவன் விரும்பலையே. போவாமா, நேரம் வந்து உட்காருமா, மனகுணமா உட்காருமா. கண்ணை முடிக்கா. என்னைய மட்டும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணு, உள்ள குழப்பம் அடையாமல் பண்ண பார்க்கலாம். அவன் வேற ஒரு பக்கம் தன் வாழ்வை திருப்பிக் கொண்டு முடிவுக்கு வந்துட்டான். ஆனாலும் உன்னை சேர்த்துக்கிடுவானா, மனதை மாற்றி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு 3 மாதம் கால அவகாசம் இருக்கு. 3 முறை என்னை தேடி வா, வழிவகுத்து தரேன், வெற்றியாக்கி தரேன். 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இரு, சரியா இருக்கும். நல்லா இருக்கும் மகளே. வீடு நிலம் வாசல் சொந்தமா மனக்குழப்ப உடையது யாரு? உட்காருமா. என்னம்மா வீடு நிலம்? தெளிவா சொல்லு, என்ன விஷயம்? பக்கத்துல வா. காரணம் சொல்லு. இது யார் இந்த பையன்? வீட்டுக்காரரா? இளைஞனா இருக்கே, தலையில முடியலாட்டும். வா பக்கத்துல. குன்றாத இளமையும் உனக்கு தான் இருக்கு. ஓர் கவடு வாராத நட்பும். நல்லவன் உண்மையிலேயே. கள்ளம் கவடம் வஞ்சனை இல்லாத மகன் இவன்.
செல்ல கொடு பார்ப்போம். செல்ல என்னம்னா இருக்குடா? குழந்தைகளா? யார் இது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இசக்கியம்மன், துளமாடசாமி போன்ற 2 தெய்வங்கள் உங்க எல்லைக்குள்ள உலாவுதாங்க. சுமார் 3.25 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படை போல உங்களுடைய வீட்டு எல்லைகள் சம்பந்தமாக இடத்தை அளப்பதும், பேசுவதும், துடிப்பதும், சண்டையிடுவதும் போன்ற குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால கோயில் குளத்துக்கும் பூஜாரிகளையும் பார்த்து நிறைய குளறுபடிகளையும் செய்து வீட்டுக்குள்ள மனவேதனையும் துயரத்தையும் உருவாக்க வைக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால உங்களுடைய பத்திரத்தை நான் படிச்சு பார்த்தேன். சுவரோட முடியுதா? சுவருக்கு 3 அடியோட முடியுதா? சுவரை தாண்டி முடியுது. ஆனா அதுல தான் என் இடம் கிடக்குன்னு சொல்லி பிரச்சனையே வருது. உண்மையா? இதை சமாதானமா உங்களுக்கு குழப்பலாம் முடிச்சு தந்தா போதுமா? கால் நிறுத்தலாம். பாரேன். ஒரு வருத்த காலமா மருத்துவங்கள் பல பார்த்தாலும் தேராத உடலும் தீராத குழப்பமும் இவ உடம்புல இருக்கு. அடிக்கடி நோயாளி போல பிரச்சனை பண்ணிக்கிடுவதும், படுத்துக் கொள்வதும், எழுந்து நடக்க முடியாத குறைபாடுகளும் அடிக்கடி வருது. இது நோயா அல்லது செய்வனை கோளாறா அப்படி என்ற சந்தேகமும் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? இதை தீர்த்து தந்துட்டா போதுங்களா? காலம் வாங்க மக்களே. நீங்க வந்து உட்கார்ந்தோடனே இருக்கன்குடியிலிருந்து மாரியம்மா வராள, என்ன விஷயம்? சந்தோஷமா வச்சு கும்பிடுறீங்க. பக்கத்துல வாங்க. இந்தா இந்த கனியை வச்சு கும்பிட்டுக்கா. இந்த கனியை அறுத்து புடிஞ்சு சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிச்சுக்கா. நோய் தீரும். இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வாங்க. செம்மையாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். இந்தா பணம். மகிழ்ச்சியா இருடா. மதுரை அது எனக்கு தெரியும். பிள்ளையின் வாழ்க்கையை பெற்று மனநொந்து வந்தது யார்? வாமா மரண. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கருப்பசாமி உங்களுக்கு வணங்கும் முதல் தெய்வம். அதே போல என் தங்கை வீரகாளி அந்த எல்லையரை காத்திருப்பாள். எல்லையை கடந்து சென்றால் முனியாண்டி ஒருவன் வந்து நிற்பான். இப்போ 2 ஆண்டு காலங்களாக பிள்ளையினுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமான மனவேதனை வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வேற யாராலையும் குழப்பம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். மனிதனால் குழப்பமா, மனிதன் மாந்திரிகத்தால் குழப்பமா என்ற ஒரு சந்தேகத்தை பிரித்து கேட்க வந்தீர்கள். காலொன்றா மதுரை இத்தனை பேர் இருக்கீங்களா? மாந்திரிகத்தால் நடந்த சம்பவம் உண்டு. இதனால ஒருவருடைய உடல்நிலை கோளாறும் மனவேதனையும் நடந்தது உண்டு வீட்டில். அந்த துயரத்திலிருந்து எழ வேண்டும், வாழ்க்கையை சீரமைத்து கொடுக்க வேண்டும். வேற என்ன வேண்டும்? எங்கடா வலிக்கு உனக்கு? என்ன செய்து? சொல்லுமா. நான் சொல்றது வர பொறுத்துக்கான்னு சொல்லியிருந்தேன். வாங்க அம்மா, நீ அங்கே தடிப்போமா. மனம் குழம்பாம என்னையை மட்டும் பார்த்துக்கடா. இந்த கையை கோரு. இப்பதான் கரெக்டுப்பா. கண்ண முடிக்கா. ஒன் சைடு மட்டும் வலியும் ஏறி இறங்கக்கூடிய வேதனையும் இருக்கு. இருக்கா?
நைட்ல தூக்கம் வராத குழப்பம் இருக்க, கால் வந்துட்டு வா. ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணணும், பண்ணித்தான் இதை குணமாக்க முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபரேஷனில் எந்த ஆபத்தும் வராது. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம்தான். அதனால ஆபரேஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஆபத்து வராது, இல்லற வாழ்க்கை சம்பந்தமான பயமும் வராது. காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு இன்னும் பக்கத்துல வா. இந்தா, ஆபத்தெல்லாம் காப்பாத்துறேன், பணமும் தாரேன், நோயிலிருந்து விடுதலையும் ஆக்கித்தாரேன். தை மாதத்திலிருந்து வேலை சம்பந்தமான விஷயம் வெற்றியாகும். சந்தோஷம். கர்மசாமி அதே